Hi, hello, and welcome to Mathematical 360. இந்த வீடியோ நான் பார்ப்போம் சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேல்நிலை 2ஆம் ஆண்டு +2 கணிதவியல் இந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நான் பார்க்குற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 5 இருபரிமாண பகுமுறையியல் பார்ட் 2. இந்த சாப்டர் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் பார்க்குற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா அன்றாட வாழ்வில் கூம்புகளின் பயன்பாடுகள் ரியல் லைஃப் அப்ளிகேஷன் ஆஃப் கோனிக்ஸ் அப்படிங்கிற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அதே ரியல் லைஃப் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீள்வட்டம். ஸோ நீள்வட்டம் சார்ந்த கணக்கள், அதாவது ரியல் லைஃப் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அன்றாட யூஸ் பண்ணுற அந்த அப்ளிகேஷனில் நீள்வட்டம் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இந்த பார்க்கலாம். எடுத்துக்காட்டு, ஒரு வழிப்பாதையில் உள்ள அரை நீள்வட்ட வளைவின் உயரம். ஸோ ஒரு வழிப்பாதையில் அரை நீள்வட்டம்னு அவங்களே சொல்லிட்டாங்க. வளைவின் உயரம் 3 மீட்டர் மற்றும் அகலம் 12 மீட்டர். ஒரு சரக்கு வாகனத்தின் அகலம் 3 மீட்டர் மற்றும் உயரம் 2.7 மீட்டர் எனில் இந்த வாகனம் வளைவின் வழி செல்ல முடியுமா? தீர்வு. ஸோ ஃபர்ஸ்ட் நீள்வட்டம்னா நம்ம டயக்ராம் மாதிரி ஃபார்ம் பண்ணலாம். நமக்கு எப்பவுமே முன்னாடியே தெரியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டர்னுக்குள்ளே போகும்போது அது நீள்வட்ட வழியில் இருக்குன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு டயக்ராம் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ரெஃபரன்ஸ் வச்சு தான் மேலே கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டு மிட்ல இருக்கிற மாதிரி நீள்வட்டத்தை வரைஞ்சிக்கங்க. அப்படி வரைஞ்சிட்டு ஸோ அவங்க சொல்லிக்கிறது நீள்வட்ட வளைவின் உயரம் சொல்லிட்டாங்க. உயரம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஒய் ஆக்சிஸ் தான், அதாவது குற்றச்சு. ஸோ அது உயரம் சொல்லிட்டாங்க. அப்போ இந்த ரெஃபரன்ஸ்லேருந்து உயரம் வந்து 3 மீட்டர்னா நம்மளுக்கு இந்த எக்ஸைஸ்லேருந்து ஒயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3. அப்போ என்ன ஆகும், இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம பாயிண்ட் எடுக்கும்போது கோஆர்டினேட் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒய் ஆக்சிஸ் இருக்கும்போது எக்ஸோட வேல்யூ 0, ஒய்யோட வேல்யூ 3. ஸோ 0,3. அகலம் 12 மீட்டர். ஸோ அகலம்னா வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 12 மீட்டர் கொடுத்துருக்காங்க. நமக்கு சென்டர் பாயிண்ட்லேருந்து பிரிக்கணும்னா இங்கேருந்து இங்கே 6, இங்கேருந்து இங்கே 6. ஸோ நீள்வட்டங்கிற டாபிக் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அந்த டிஸ்க் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன், அதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மைனஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ டேஷ், இது ஏன்னு வச்சிருப்போம். அப்போ இங்கே -a,0 + a,0 இருக்கும். அப்போ இது 12 மீட்டர் ரெண்டாக பிடிக்கும்போது என்ன ஆகும்னா 6 மீட்டர். ஸோ அப்போ +6,0. இது எக்ஸைஸ்ல என்ன சொல்லிருக்கு, அதாவது செகண்ட் கோஆர்டினேட்ல இருக்கு. அப்போ என்ன ஆகும், -6,0. வாகனத்தின் அகலம் 3 மீட்டர். ஸோ வாகனத்தின் அகலம் 3 மீட்டர், உயரம் 2.7 மீட்டர். ஸோ வாகனத்தோட மொத்த அகலம் 3 மீட்டர் கொடுத்துட்டாங்க. அதோட உயரமும் கொடுத்தாங்க 2.7 மீட்டர்னு சொல்லிட்டு. இந்த வாகனம் வளைவின் வழியே செல்ல முடியுமான்னு தான் கேட்குறாங்க. ஸோ செல்ல முடியுமா, நம்மளுக்கு இந்த ரெஃபரன்ஸ்லேருந்து, அதாவது சரக்கு வாகனத்தின் அகலம் 3 மீட்டர் என்பது அது வளைவழி செல்ல சாலையின் மையத்திலிருந்து. ஸோ அப்போ இந்த டனலுக்குள்ள போகணும்னா சாலையின் மையத்தில் நம்ம இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 3 மீட்டருக்கும் போது என்ன ஆகும், இந்த எக்ஸைஸ் சென்டர் பாயிண்ட்லேருந்து இன்சைட்லேருந்து 1.5 மீட்டர், இன்சைட்லேருந்து 1.5 மீட்டர். இதெல்லாம் நம்மளோட டயக்ராமா போடணும், போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கணும். ஸோ 1.5 மீட்டர் தூரத்தில் கணக்கிட வேண்டும். இந்த உயரம் 2.7 மீட்டர் அல்லது குறைவாக இருந்தால் சரக்கு வாகனம் வழி செல்லாது. ஸோ இப்போ இந்த 1.5 மீட்டர் டிஃபரன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருந்து இந்த ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீளத்தோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 2.7 மீட்டர் கம்மியாக இருந்துச்சுன்னா அது போகாது. ஸோ அதுக்கு மேலே ஜாஸ்தியாக இருக்கணும். ஸோ அப்போ 1.5 மீட்டர் எக்ஸோட வேல்யூ தெரியும். அப்போ இந்த கோஆர்டினேட் இந்த பாயிண்ட் நமக்கு வேணும்னா எக்ஸோட வேல்யூ தெரியும், ஒயோட வேல்யூ வேணும்னா இந்த நீள்வட்டத்தோட சம்பாடில் சப்மிட் பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ நீள்வட்டங்கிற டாபிக் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த நீள்வட்டத்தோட சம்பாடு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் நீள்வட்டம் இருக்கு. ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் வந்து டச்சாக வச்சிருக்க நீள்வட்டம். நீங்கள் அந்த டாபிக் பார்த்தீங்கன்னா தெரியும், நீள்வட்டத்தின் வகைகள் டாபிக்ல. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் வந்து பார்த்ததுனால இது ஃபர்ஸ்ட் டைப்பு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா x² / a² + y² / b² = 1. இது எக்ஸைஸ் ரெஃபரன்ஸ் பண்ணாலே இந்த ஈக்குவேஷன் தான் இருக்கணும். ஸோ இது ஃபார்முலா நீங்கள் மெமரைஸ் பண்ணி ஆகணும். ஸோ படத்திலிருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம முன்னாடி சொல்லியிருந்த இந்த ஏங்கிற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நீள்வட்டம் டாபிக் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இருக்கிற வேல்யூ தான், அதாவது a,0 - a,0. ஸோ இங்கே ஏங்கிற இடத்துல இருக்கு 6, அதனால a6. பிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸஸ் 0 பாயிண்ட்லேருந்து இந்த கூட்டத்தோட லென்த்து. அப்போ இந்த பிங்கிற இடத்துல இருக்கு 0, பிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்கு. ஸோ அப்போ b = 3. ஸோ இப்போ இந்த ரெண்டு வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ இதை கொண்டு போய் இந்த ஈக்குவேஷன் 1ல செட் பண்ணலாம். செட் பண்ணும்போது x² / a ஓட வேல்யூ 6² + y² / 3² = 1. ஸோ இந்த ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ப்ளீஸ் இதில் போட்ட டயக்ராம் இப்போ எடுத்துக்கோம். ப்ளீஸ் இதில் போட்டது. ஸோ 3 மீட்டர் ஆழ வாகனத்தின் விளிம்பு மையத்திலிருந்து
அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த விளிம்பு இந்த சென்டர் பாயிண்ட் 3 மீட்டரோட வரணும் 1.5 மீட்டர். ஸோ இப்போ என்ன எக்ஸ் ஈக்குவல் டு 1.5 மீட்டர். ஸோ எக்ஸோட வழி 1.5 மீட்டர் தெரிஞ்சிருச்சு. ஸோ மையத்திலிருந்து 1.5 மீட்டர் தூரத்தில் வளைவின் உயரம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ்ல இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட், அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உயர் வழி நமக்கு தெரியாது, அதாவது 2.7 எக்ஸோட வழி தெரியாது. ஸோ சமன்பாட்டில் பெறுதுன்னா ஒய்யின் தீர்வு காண. ஸோ இந்த நீளோட்டத்தோட சம்பளம் நமக்கு ஆல்ரெடி தெரியும், அதுல கொண்டு போயிட்டு எக்ஸோட வழி நமக்கு தெரியும் 1.5 சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி சப்மிட் பண்ணி நம்ம உயர் வழி கிடைச்சிருமா. ஸோ ப்ரீவியஸ் ஸ்லைடில் கண்டுபிடிச்ச அந்த ஈக்குவேஷன் இது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட வழி 1.5. ஸோ 1.5 வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன்ஸ் இருக்கிறனால நம்ம 3/2 1.5 எழுதலாம். ஓகேவா. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இங்கே 3/2 போட்டிருப்பாங்க சிம்பிளிஃபிகேஷன் பர்பஸ்க்காக. ஸோ இப்போ நாங்கள் எக்ஸ் ஸ்கொயர் போல 3/2 தி ஹோல் ஸ்கொயர் பை 6 ஸ்கொயர் வந்து 36 + 3 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 9 ஈக்குவல் டு 1. இது ஃபர்தர் சிம்பிள் பண்ணும்போது ஒய் ஸ்கொயர் மட்டும் இங்கே வச்சுக்கிறாங்க. ஸோ இப்போ இது அப்படியே உங்களுக்கு இங்கே போகும்போது என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு 9 காமனாக வச்சுருக்காங்க. 9 1 - 9 will be 144. ஸோ இது இங்கே சிம்பிளிஃபிகேஷன் இங்கே சைடு கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு இது வேல்யூஸ் கரெக்டாக வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ 9 இன்ட்டு ஸோ இங்கே வந்து 144 டிவைட் பை ஸோ இப்போ இங்கே போகும்போது -9 போனால் 135 வரும். ஸோ இப்போ 135 பை 144. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 9 1 டைம்ஸ் இங்கே 16 டைம்ஸ் 144 வரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா 135 டிவைட் பை 16. நம்மளுக்கு ஒய்யோட வேல்யூ தான் வேணும், ஆனால் இங்கே ஒய் ஸ்கொயர் தான் போட எடுத்துருக்கோம். ஸோ ஒய்யோட வேல்யூனா 2 பக்கம் ரூட் எடுக்கணும். இங்கே ரூட் எடுத்து என்ன ஆகும், ஸோ இந்த ரூட் ஸ்கொயர் கேன்சல் ஆகும், அதனால ஒரு ஒய் மட்டும் இருக்கும். இங்கே ரூட் எடுத்தால் √35 டிவைட் பை √16க்கு நமக்கு தெரியும் ஆல்ரெடி 4, அதாவது தான் ரூட் எடுத்தா 4 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் எடுக்கும்போது ரூட் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன 4. ஸோ அப்போ √135 பை 4. ஆனால் நம்மளுக்கு எக்ஸாக்டாக அதோட மீட்டர் எவ்வளோன்னு வேணும். அப்போ இதை ஃபர்தர் சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2.9 நமக்கு வேல்யூ கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூக்கு ரூட் எடுக்கிறதுக்கு அந்த லாக் வச்சு நீங்கள் இருக்கிற மாதிரிலாம் இருக்கும். அப்படி இல்லாட்டினாலும் வந்து பார்த்தீங்கன்னா எது டபுள் டைம் மல்டிபிள் ஆகுது, அதாவது 10 ஸ்கொயர்னா எவ்வளோ 100 வருது, 11 ஸ்கொயர்னா 121 வருது. ஸோ இப்போ 11 ஸ்கொயர்லேயே வச்சுக்கோங்க. ஸோ அப்படி போட்டு நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது 2.9. ஸோ நம்ம கொயோட வழியே 2.9 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க கிளியரன்ஸ் 2.7 மீட்டர் மினிமம் அந்த வெஹிக்கிளோட ஹைட்டு, அப்போ 2.9 மீட்டர். இதனால் வளைவின் மையத்திலிருந்து 1.5 மீட்டர் தூரத்தில் வளைவின் உயரம் 2.90 மீட்டர். அப்போ இங்கேருந்து 2.90 மீட்டர். ஸோ சரக்கு வாகனம் உயரம் 2.7 மீட்டர். நம்ம கொடுத்துருக்காங்க சரக்கு வாகனத்தோட 2.7 மீட்டர் என்பதால் அது நீள்வட்ட வழியே செல்லும். ஸோ அப்போ வெஹிக்கிள் வந்து அந்த வழியில போகலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிகல் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெஹிக்கிளை விட்டு செக் பண்ணுறதுக்கு போகலாம் நம்ம முன்னாடியே கால்குலேட் பண்ணி ஸோ இதில் போகாமல் தெரிஞ்சுட்டு அந்த வெஹிக்கிள் வந்து டேமேஜ் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த டைமென்ஷன்ஸ் வச்சு. எடுத்துக்காட்டு, சூரியனிலிருந்து பூமியின் அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச தூரங்கள் முடிய. ஸோ கரெக்டாக சூரியன்லேருந்து பூமியோட அதிகபட்ச டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது 152 × 10⁶ கிலோமீட்டர், 94.5 × 10⁶ கிலோமீட்டர். நீள்வட்ட பாதையின் ஒரு குவியத்தில். ஸோ அவங்களே சொல்லிட்டாங்க நீள்வட்ட பாதையின் ஒரு குவியத்தில் சூரியன் உள்ளது, சூரியனுக்கும் மற்ற குவியத்திற்குமான தூரம் காண்க. தீர்வு. ஸோ ஃபர்ஸ்ட் இதை நம்ம நீள்வட்ட மாதிரி போட்டுக்கலாம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டு நீள்வட்ட மாதிரி போட்டோம். ஸோ இங்கே குவியம் 1 எஸ் டே, இங்கே எஸ் டேஸ், இங்கே எஸ் இருக்குது. ஸோ நம்ம குவியத்தை எஸ் தான் மென்ஷன் பண்ணுவோம். மென்ஷன் பண்ணும்போது அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச தூரங்கள். ஸோ குறைந்தபட்ச தூரங்கள்னா பூமி தான் வந்து நீள்வட்ட பாதையில் சுற்றுது அவங்க சொன்ன மாதிரி. குறைந்தபட்ச தூரம் இந்த எஸ்ஸுக்கும் இங்கே வந்து ஏ. ஸோ நம்ம இது கேபிட்டல் ஏன்னு சொல்லியிருப்போம் நீள்வட்டத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஏ டேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ குறைந்தபட்ச டிஸ்டன்ஸ்னா இதுதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 94.5 கிலோமீட்டர் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிகபட்ச டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏ டேஸ்லேருந்து இந்த எஸ்ங்கிற பாயிண்ட் வரைக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னா 152 × 10⁶ கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ அவங்க கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஸுக்கும் எஸ் டேஸ்க்கும் எஸ்க்கு இருக்க டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ ஏஎஸ், ஸோ அவங்க கொடுத்துக்க என்ன சொன்ன மாதிரி ஏஎஸ், அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் இந்தத்துக்கு இருக்க டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்டஸ்ட் 94.5 × 10⁶. அப்போ இந்த எஸ்ஸுக்கும் இந்த டேஸ்க்கும் கொடுத்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 152 × 10⁶ கிலோமீட்டர். இப்போ ஏ + சி, அதாவது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த கார்னர் ஏ டேஸ் வந்து நம்ம -a,0 அப்படி சொல்லுவோம், வந்து +a,0ன்னு சொல்லுவோம். அப்போ இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஏன்னு சொல்கிறோம். ஓகேங்களா.
ஸோ அப்போ ஏ பிளஸ் சி, அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ பிளஸ் சினா ஏங்கிற டிஸ்டன்ஸ், அதாவது இந்த டிஸ்டன்ஸ், அதாவது இங்கிருந்து இங்க இருக்கிறது மொத்தம் ஏ. ஸோ இங்கிருந்து இங்க இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது குவியத்து வரைக்கிற டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீள்வட்ட டாக்டாக்கு தெரியும் சி நம்ம எடுத்திருப்போம். ஸோ அப்போ இது வந்து ஏ, இது வந்து சி, அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன இருக்கிறே வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் டிஸ்டன்ஸ். அப்போ நம்ம இங்கே எஸ்ஏ டேஸ் எடுத்திருக்கோம் பார்த்தீங்களா, அப்போ அது ஏ பிளஸ் ஈக்குவல் 152 × 10⁶. ஏ மைனஸ் சி, இதனா சிம்பிளிஃபிகேஷன் கணக்கு எடுத்துக்கும். ஏ மைனஸ் சி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் சினா இது மொத்தமும் ஏ, நம்மளுக்கு இந்த சிங்கிறது தெரியும், ஆனால் இந்த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம இது எப்படியே போடணும். ஏ மைனஸ் சின்னா இந்த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இதுதான் வரும், ஏ டேஸ்க்கும் எஸ்க்கு ஏக்கும் எஸ்க்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ். அப்போ ஏ மைனஸ் ஈக்குவல் 94.5 × 10⁶. எதுக்கு இந்த ஏ பிளஸ் சி நம்ம போடுறோம்னா, நம்மளுக்கு வேணுங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து இந்த ஸ்டாஸ் டிஸ்டன்ஸ் வேணும். அப்போ நமக்கு சிங்கிற வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம ஈஸியாக அதை இந்த சிங்கிற வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ சி அண்ணனுங்கிறனால நம்ம அதை கொடுத்துக்கிறத வச்சு நம்ம சி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறோம். கழிக்க, ஸோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன், இது ஈக்குவேஷன் 1 இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்களேன். இதை கழிச்சோன்னா என்ன ஆகும்னா, இதை கழிக்கும் போது என்ன ஆகும்னா இந்த ஏவும் இந்த ஏவும் கேன்சல் ஆகும். இங்கே என்ன ஆகும்னா பிளஸ் சி வரும். அப்போ என்ன ஆகும் 2c = இதை கழிக்கும் போது 57.5 × 10⁶ ஈக்குவல் டு, அதாவது இந்த 10⁶ 10⁵ ஆகும். அப்போ என்ன 575 × 10⁵ கிலோமீட்டர். அதாவது இந்த 2c என்ன சொன்னா ஃபர்ஸ்ட் இந்த சி தான் இந்த டிஸ்டன்ஸ் சொல்லிட்டேன். அப்போ இங்கேயும் அதே சி தான். அப்போ என்ன 2cனா இந்த குவியத்துக்கு இந்த குவியத்துக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ். அப்போ நமக்கு முடிச்சது 2c தான். ஸோ அவங்க கேட்டுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுக்கும் மற்றொரு குவியத்துக்கும். ஸோ அப்போ சூரியன் இங்கே இருக்கு, மற்றொரு குவியம் எஸ் டேஸ் இங்கே இருக்கு. அப்போ இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 575 × 10⁵ கிலோமீட்டர். ஸோ மற்றொரு குவியத்திலிருந்து சூரியனுக்குள்ள தூரம் எஸ்எஸ் டேஸ், அதாவது இந்த எஸ்எஸ் டேஸ் தான் ஈக்குவல் டு 575 × 10⁵ கிலோமீட்டர். நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா பரவளையம் சார்ந்த நடைமுறை கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.